ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பார்வதிக்கும் சபரிக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. சபரி வந்து அந்த ஒரு வாயில் கார்டு வச்சுட்டு அந்த கோலமாவை எடுத்து கொட்டுற டாஸ்கில் நிற்கிறாரு. அதில் வந்து அவரோட தாடி எல்லாமே வந்து அந்த இது ஒட்டியிருக்கு, கோலமாக ஒட்டியிருக்கு. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, உன்னை பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ரொம்ப ஃபன்னாலாம் இல்லை ஃபேஸு, கொஞ்சம் வெளியில் தான் சிரிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே அதே பழைய வன்மம் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அதோடு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அந்த க்யூவில் எல்லோரும் நிற்கும் போது எல்லாருமே வாயில் கார்டோடு நிற்கிறாங்க. இவங்க மட்டும் கார்டு வாயில் வைக்கல. ஏன்னா எப்போவுமே பார்வதிக்கு செப்பரேட் ரூல்ஸ், எந்த டாஸ்க்காக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரூல் போடுவாங்க. அந்த ரூலை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வாயில் வந்து அந்த கார்டு இல்லாமல் நிற்கிறாங்க. நின்னோடனே வந்துட்டு சபரி வந்து சொல்கிறாரு, சரி இப்போ வாயில் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு தெரியும் எப்போ வைக்கணும்னு. இதை தான் இவங்க ஃபஸ்ட்டு 4 வீக்ஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் திவ்யா வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்ருக்காங்க, வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சபரி வந்துட்டு சொல்கிறாரு, என்ன சபரியை பார்த்தா உங்கள் டீம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. உடனே சபரி சொல்கிறாரு, ஐயா அதான் ஒன்றை தான் யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்களுக்கு பார்வதி கோவம் வந்துருச்சு. உடனே இவர் வந்து ஒன்று தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ட்ரௌசரு அப்படின்னோடனே உங்கள் வன்மத்தை கக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு சபரி சொல்கிறாங்க, நீ மட்டும் வன்மத்தை கக்குவ, நாங்கள் கக்கக்கூடாதாங்கிறது மாதிரி சபரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் ஏரியாவில் 2 பேரும் டைரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, நீ அப்படி சொன்னேல்ல, ஒன்றை தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேல்லன்னு சொல்லும்போது இவர் வந்து இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்காரு, அதை மறக்கவோ இல்லை வேறு மீன் பண்ணி சொன்னாரா என்ன அப்படிங்கிறது தெரியல, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி சபரி சொல்லிடுறாரு. சொன்னோடனே பார்வதி வந்துட்டு அதை திருப்பி பேசுகிறாங்க. அப்போ வந்து நான் உன்னை என் ஃப்ரெண்ட் ஜோனில் நினச்சேன், அப்போ இனிமேல் நான் உன்னை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நல்லது தான், சண்டை போட்டு ஃப்ரெண்ட் ஜோன்லாம் பார்வதி யோசிச்சா அது சபரியோட தப்பு தான். ஏன்னா ஃப்ரெண்ட் ஜோனில் அவங்க என்றைக்குமே வரமாட்டாங்க. ப்ளஸ் லாஸ்ட் வீக் ஒரு சண்டை வேறு நடந்திருக்கு, அந்த தள்ளி விட்டு, அதனால் அதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்கக்கிட்ட போய் ஃபன் பண்ணுறதுக்கு சும்மாவே இருக்கலாம். எப்படியும் இந்த சீசனில் எந்த டாஸ்க்குமே ஃபன் டாஸ்க்காக இருக்காது. ஏன்னா ஃபன் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அதான் மெயின் ரீசன். உங்களுடைய கமெண்ட்ஸை